தென்பழனி மலையோரம் தெரு தமிழிசை வாழும்
சகோதரருக்கும் உடன் பிறந்த அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தில் காண வருவதுள்ள சுற்று வட்டார நாடக நீங்க கோலத்தர உடைய பின்னாடி ஏற்றி விடுறாங்க. அவங்க பின்னாடி ஏற்றுறாங்க, பின்னால மட்டுமே ஏற்றுறாங்க. அந்த வயக்காட்டுல அனுப்பி ஏற்றுறாங்க. ஓய்வு விளையாட எப்படி விளையாட தெரியுமா? பிரிச்சிருப்பாங்க. என்னடா சொல்லிய போய் எனக்கு போய் டீ பாட்டு பிராந்தி பாட்டு நொறுக்குறான். அதான் மாரியாத்தாக்கு நடுவுல கருப்பு வந்துட்டான்டா. சங்கிலி கருப்பேன் கருப்பா அது விஷயம் இருந்தால் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் உடன்பிறவாத சகோதரர்களுக்கும் தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல் பொறுப்பை ஏற்று தலைமை சொல்ல உள்ள காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் 64 கலைகளில் சிறந்த கலையை சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை காரணம் உள்ள சுற்றுவட்டார நாடக ரசிக பொதுமக்களுக்கும் நாடகத்திலே பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காவல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நாடகத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் வணக்கம் சொல்லுப்பா. வீட்டை படுத்துறவங்களுக்கு என்ன வணக்கம் சொல்ல கூட இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்திருக்கும் போல பாதிக்க அப்படியே இருக்காது. வீட்டை படுத்துட்டு யாரு தாண்டுறது இந்த ஓய்வு பண்ண கோச்சிங்க 1000 பென்ஷன் என்ன தெரியுமா? அப்புறம் முகம் இன்ஜின் புறகு மாதிரி இருக்கும் போது அப்பதான் போயிருப்பா இல்லையா? அந்த அப்பதான் சொல்லிட்டு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை கொண்டாக்கி கொண்டிருக்கும் எனதருமை விவசாய பெருமைக்கும் தமிழகத்திலே உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப் எடுத்தீங்கன்னா கோதுமை மட்டும்தான் விளையும். அமெரிக்கா பகுதியில் எல்லாம் ஆப்பிள் பழங்கள் தான் விளையும். ஆனால் தமிழகத்துல மட்டும்தான் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு சொல்லக்கூடிய அரிசியை விளைவிக்கக்கூடிய பகுதி. அப்பேற்பட்ட விவசாயத்தை வாழ வைக்கும் அன்பு விவசாய பெருமை மக்களுக்கும் மற்றும் தற்சமயம் இந்த தமிழகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனதருமை பெரும் குடிமக்களுக்கும் என்ன சொல்றீங்க? பெருமுடியாத இன்னைக்கு பெரும் குடிமக்கள் ஆயிட்டா. ஏன் சொல்லுன்னா ஒரு ஊர்ல இருக்குங்களே ஆளை பாருங்க நல்லா நெத்தியில பட்டை அடிச்சு வந்த மாதிரி காலையில நெத்தியில பட்டை அடிச்சு நடுவுல குங்கும பட்டு வச்சு நம்ம கோயில போய் ஊரு ஊத்த மாதிரி பார்ப்போம். எப்ப காலையில 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்க நம்ம கூட ஊர்ல துணியாத்துல வந்து வேலை இலையில போற கட்டி கட்டிங்க முதல் கட்டி போற மனுஷன் மட்டும் பாரு இருக்கு. நான் வாங்கல எந்த ஒரு 50 ரூபா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன் அந்த புளியை பத்தி அவங்க சொல்லி நாலு கட்டியில பட்ட வச்ச மாதிரி அப்படி இருக்கா கால இந்த கட்டிங்க போட்டோன்னு கொஞ்சம் சவுண்டு கூடும். அதுக்கு முன்னால பார்த்து கை இப்படி நடுங்க கொண்டு போய் வைக்க முள்ள இழுத்துங்க வயசுல கட்டிக்கு உண்டான சவுண்டு வாங்கல என்ன சொல்றேன். நான் இருந்தா எல்லாம் கட்டிக்கு போல இன்னொரு கட்டிக்கு உள்ள வச்சா உள்ள போனா மாப்பிள்ள நான் தான்ப்பா இருந்தேன். நான் இல்லைன்னா எதுவும் இல்லை அதுதான் ஒரு கோட்டு போல ஒற்றை கோட்டு உள்ள ஒரே துணியாயிரம் கோழி குரலும் உக்கா சிக்கன் ரைஸ் வார்த்தா நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. இது வந்து ஒரு கோட்டு 1.5 கோட்டு 2 கோட்டு உள்ள வச்சா பச்சை பிள்ளையாவே மாறுறாங்க. பச்சை பிள்ளை எப்படி மூத்தத்தை பேச்சு உடம்புடும் இதே மூத்தத்துல வேலை பேச்சு அப்ப உட்காருப்பா. நீ என்ன கரெக்டா இருக்க உட்காரு என்னைய பாப்பாங்களோ உன்னைய பாப்பாங்களோ உட்காரு தப்பு சத்தம் உட்காரு தப்பு உட்காரு. மலையஞ்சு ஊரல் நந்தண்ணி அந்த மலையாண்டி காணிக்கு தொடர்ந்து அப்படி போய்கிட்டு இருக்கேன். நான் ஏன் விஷயம் சொல்றேன்னா பச்சை பிள்ளையா மாறுறாங்க அப்படி வாங்கி எடுத்து ஊருக்கு கிடப்பாப்புல அந்த கோவிலின் தெய்வ கத்தம் எப்படி என்ன சொன்னீங்க நல்லா உதிச்சு கேளுங்க. இது வந்து ஒரே இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் இந்த தாய்மார்களெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டா தயவு செய்து உங்க புருஷங்க புடிச்சிட்டு வந்தா அடிக்காதீங்க திட்டாதீங்க பையாதீங்க. ரொம்ப பேசுங்க உங்க கொட்டை அத்துப்புங்க நம்ம என்ன பேசலாம் என்ன சொல்றீங்க இறங்கி வந்து அப்புறம் கீழே அப்படி சொல்லி என்ன வீட்டுல ஒரு பழைய சேவை எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் இருந்தா தொட்டி கட்டி போட்டு உங்க புருஷன் அந்த தொட்டியில படுக்க வச்சு ஆரோ ஆரோ ஆயிராரோ என் கண்ணே நீ குரங்கு என் கானகத்து மயில் குடுங்கு மயிலே குரங்கு பார்த்த பாரு இந்த பீடிங் பாட்டு இல்ல என் காசை கட்டாம நல்லா இருக்கும் குடிச்சிட்டு போய் வீட்டுல என்ன பண்ண
இந்த பீடிங் பாட்டில கொஞ்சம் புண்ண மட்டும் போட்டு வாயில வச்சு போய் சேர்த்தேன் இருந்துங்களுக்கு இல்லாம இருக்காங்க. என்ன சொல்றேன், குடிக்க வேணாம்னு சொல்லல, குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு அளவா ஒரு கோட்டு ஒரு கட்டி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு புள்ள சாப்பிட்டு நடந்து வர வீட்டுக்கு முட்டை கட்டையை ஓட அப்படித்தான் இருக்கான். அதனால என்ன சொல்றேன்னா, அளவுக்கு மீதால் அமிர்தம் நினைச்சிட்ட மாதிரி தயவு செய்து யாரும் குடிக்க வேணாம் தெரிவித்து கொண்டு அப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இங்கு அற்புதமாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அணிகரன் ஆடியோஸ் அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் இந்த நாடகத்தை அமைப்பாளராகிய அன்பு அண்ணா அவர்களுக்கும் இங்கு அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து உலக நாடுகள் எல்லாம் எங்களை யூடியூப்பில் அணித்துக் கொண்டிருக்கும் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனல் உலகமும் அணித்துக் கொண்டிருக்கும் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைஞர் சார்பிலும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் அறிவை உள்ளம் புரியாகும் அறியாமல் பொய்யை சொல்கிறார்கள். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் இடத்தில் புனரக்கூடிய சிவகங்கை மாவட்டம் குணக்குளம் கிராமத்தில் அமைந்த அலுவலகம் வந்துவிட்டு முடப்பாரி உச்ச விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்தியால கலையரங்கில் இவர் அங்கு மேலே நடக்கக்கூடிய அரங்கம் சத்திய ஹரிச்சந்திர மயானந்த நடவடிக்கை சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாப்பிள்ளைகள் இனிசை வேந்தன் இனிசை தென்றல் சோக நடிப்பு கழகம் என்று தனக்கென்று வெகு கொண்டாடி வரக்கூடிய அன்போனா சூழ்புரி மாநகரம் போற்றக்கூடிய டி கே சங்கராஜ் அவர்கள் வேண்டுமென்று ஹரிச்சந்திரா நடிப்பார்கள். அதற்குரியாக குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை
கலைஞர் என்று பலர்கள் கணக்கென்று விட்டு விளையாட்டு வரக்கூடிய பல திரைப்படங்களில் குணச்சித்திரமாக நடித்து தன் திறமையை வெளியாட்டி கொண்டிருக்கும் சோக நடிப்பு கழகம் என்று கணக்கென்று போல் நீக்கி வரக்கூடிய அன்பு சகோதரி எம் புளியங்குளம் மாநகர போற்றக்கூடிய மணிமேலை அவர்கள் வேண்டுமென்று சந்திரமதியாக நடிப்பார்கள். பாட்டுப்பணி உங்களை மகிழ வைக்கவும் தனக்கென்று ஒரு தலைமையை காட்டி தனக்கென்று வெற்றி போய் நாட்டி வரக்கூடிய அன்பு அண்ணா சிலைமான் மாநகர போற்றக்கூடிய ஆறுமுகம் அவர்கள் மேலே சத்திய வித்யா நடிப்பார்கள். உங்களை நித்திரமாக நடித்து தனக்கென்று வெற்றி போய் நாட்டி வரக்கூடிய மதுரை மாநகர போற்றக்கூடிய அன்பு மாமா குருநாதன் அவர்கள் மேலே விஸ்வாச காலம் என்று வீரமாமா நடிப்பார். ஆர்மி கைரசு ஆர்மி சக்கரவர்த்தி ஆர்மி விரும்பாட்டு என்று வெற்றி கொண்டாட்டி வரக்கூடிய இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்களாகிய வீர ஆலங்குளம் மாநகர போற்றக்கூடிய அன்பு அண்ணா கே குலசேகரன் 6 மணியத்தை இசைப்பார். மொழியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா எத்தனையோ பிறவி பெற்று நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கிடையாக இங்கு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க போல் என்று கணக்கென்று நாட்டு வரக்கூடிய எனது ஆசானமாகிய சென்னிலைக்குடி மாநகர போற்றக்கூடிய எஸ்.பி. ராமலிங்கம் அவர்களுடைய சரியா செய்யறதால நேரத்துக்கு முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க ஆரம்பிச்சதே நம்ம லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் போட்டோம்னா இன்னும் எடுத்துரும். அதனால தெரியுமா கொண்டு அதற்காக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய கட்டிடம் என்று காட்டக்கூடிய மதுரை விமான நிலையம் அருகாமையுள்ள வரையங்குளம் மாநகர போற்றக்கூடிய பி. சின்னழகு அவர்களே ஆதரவு இசைப்பார். அதற்கடியாக இங்கே அற்புதமாக நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் அதற்கெல்லாம் தக்கவாறு அன்பு அப்பா நமது கல்லப்பூர் மாநகர போற்றக்கூடிய கிருஷ்ணன் அவர்களுடைய தாளத்திலே இசைப்பார். போய்க்கே போனியா அற்புதமாக கொண்டு அதற்கடியாக இங்கு அற்புதமாக மைக்கு நல்ல மைக்கு டீப்பு நல்ல டாப்பு தாங்கள் மத்தியில் அற்புதமாக ஒலி ஒலி அமைந்து கொண்டிருப்பது ஹரிஹரன் ஆடியோஸ். ஹலோ 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 அற்புதமாக ஒலி ஒளியமைத்த ஹரிஹரன் சவுண்ட் உரிமையாளருக்கும் அது பணிபுரியும் ஆபரேட்டர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அற்புதமா பேர சொல்ல எப்படி ஒரு பாட்டு போறோம் வந்து 2 பத்து வேலை முடிச்சாப்ல முந்தா நாள் போன ஒரு சின்ன பையன் போற வச்சாங்க அந்த பையன் கொஞ்சம் மாதிரி குரூப்பு செல்போன் எடுத்தா நமக்கு உள்ள சொருவுனியா அந்த ஹெட்போன் மாற்ற விட சொருவுனா பாட்டை போட்டா பாரு எப்படி பாருன்றீங்க சேல மேல சேல கிட்ட அதனால
எப்படி? ஏன் ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு அப்ப சொல்லிக்கிட்டு இந்த பிபி ஓ பிபி சேர்த்து அக்க போறா. ஆமா அடுத்தமாக எல்லாரும் மொழிகளை காசு கொடுத்தது யார் 9 லட்சம் ஃபுல்லா கொடுத்தேன். அப்ப ரெண்டு சட்டத்தை தாங்க முடியல. அதுக்கு மொழியத்தை நன்றி கொண்டு அதற்குனியாக எங்களுக்கு மட்டுமல்லாமல் ஊருக்கே அன்னதானமாக சாப்பாடு ஏற்பாடு அளித்து நமது ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தார்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி 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 தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சில ஊர்களில் போனா சாப்பாடு எப்படி போடுவாங்கன்னா ஒன்று பிராய்லர் கோயில்னா பிராய்லர் கோயில் ரசம் வச்சுருப்பாங்க, ஒன்னு ஆடுனா ஆட்டு கறி ரசம் இருக்கு. எப்படி எடுத்துக்கங்க, சாம்பார் சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் சாப்பாடு, கறி சாப்பிட்றவங்களுக்கு கறி சாப்பாடு, ஆட்டு முட்டை முளத்து வச்சுட்டாங்க. அது நீர்ன்றதுடா, ஆட்டுக்கு எது முட்டை முட்டை தான் இருக்குமோ, நாட்டு கோயில் இந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு அற்புதமாக மனதார அழி சாப்பாடு எடுத்து அன்பு உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு நீயாக ஆடல் அரசி அன்பு ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது சார்பில் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்குரியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நமிதா என்று சொல்லக்கூடிய அதை முதல் மாநகர போற்றக்கூடிய கௌசல்யா அவர்களுடைய டான்சன் காவே ஒரு 4 வயசு போய் சிப்பா சொல்லுங்க. அண்ணன் ஒருத்தர் சொல்லி ப்ரோ இங்கிட்டு வராங்க, ப்ரோ அங்கிட்டு வாங்க ஆள் இருப்பாங்களா அப்படின்னு போறேன். அண்ணன் 2 பேரு மறுபடியும் சிப்பா தொட்டு மறுபடியும் சொல்லுவாங்க பாரு, ப்ரோ திரும்ப அங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க லெப்ட் எடுக்க அப்படின்னாங்க. சரி கிட்ட சொல்லிட்டு அங்கிட்டு நாங்கிட்டு போறேன். அங்கிட்டு 5 பேர் 5 மொத்தம் 10 பேர் ஒருத்தன் கையில இல்லாத வீரம் என்ன செல்போனை வச்சுக்கிட்டு முதல் ஆரம்பிச்சேன் பாரு, ப்ரோ 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 இங்கிட்டு வாங்க, ப்ரோ அடிக்க ப்ரோ ப்ரோ தூக்கு ப்ரோ பாருங்க ப்ரோ பாடி ப்ரோ என்னை கொண்டுட்டாங்க ப்ரோ, டீம் எப்படினாலும் காப்பாற்றுங்க ப்ரோ. நான் ப்ரீபெய்டு கேம் அப்படி போயிட்டு இருக்கு. இவங்க விஷயத்தை கொண்டாங்க தாத்தா பார்த்துக்கங்க, உங்க பிள்ளைய தானே வீட்டில் விட்டு காலையில கடால் கடால் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் காலம் மாறி போச்சு. அது விஷயம் இருந்தாலும் என் பேரை சொல்லிட்டு பேசுவான், நேரம் இல்லை. அதனால ஆமா உங்களுக்கு தான் தெரியாதுனாலும் மதுரையை சேர்ந்த வீரமணி உங்க பொப்பல் அடிக்கிறேன். பொம்பளை உள்ள ரெடியா இருக்கு, அந்த பிள்ளைய அனுப்பணும். அதனால எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் என்னன்னா பப்புல தான் உட்காந்து கூடாது. நான் 3 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஐயா மாதிரி ஆத்தா மாதிரி ஒரு கேள்வி. சரி 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, ஆணா பிறப்பது நல்லதா பெண்ணா பிறப்பது நல்லதா? ஆணா பிறப்பது இப்ப பிறந்தது தப்பு, ஆம்பளை பிறந்தது தப்புனா பொம்பளையா கூட பிறப்புடலாம்.
ஆம்பளையா போனோம்னா என்ன ஒண்ணு தெரியுமா? இப்ப நல்லாத்தான் இருக்கு, வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம் ஒண்ணு முடிஞ்சாக்க சோழி எடுத்துருவாங்க. என்னைக்கு கல்யாணம் முடியுதோ கல்யாணம் ஆயிடும். என்ன சொல்லுவாங்க கேளுங்க. கல்யாணம் செய்யாம என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் முன்னால பார்த்தா பேண்ட் ஷர்ட் நல்லா போட்டு டீட்டா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் 2-3 வருஷம் இருந்து போய் பாருங்க, நல்லா கட்டடத்து வேலையில கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிக்கிட்டு மாப்பிள்ள அந்த சிவில் ஒரு விஷயம் எடுத்துட்டீங்களா? இப்படி பேர் உட்காந்து தாய்மாட்ட ஒரு கேள்வி கேட்பா. என்னதே கேட்க போறேன். நல்லா உன்னிச்சு கேளுங்க, உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்க, என் சம்பளத்தையும் பெட்டிக்கார சம்பளத்தையும் அவங்களுக்கு ஓன் சம்பளத்தை கொடுக்க நானா இப்ப கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், என் சம்பளத்தை கூட தர்றேன். என் கையை பத்தி பதில் சொல்லுங்க. நீங்க நல்லா உன்னிச்சு கேளுங்க. இது தாய்மார்களுக்கான கேள்வி. உங்க புருஷன், உங்களுக்கு தாலி கட்டின புருஷன் வேலைக்கு போயிட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு சோறு போட்டு வைக்கிறதான் முதல் வேலை அப்படின்னு சொல்ற பெண்கள் கையை தூக்குங்க. அவங்களே திரும்பி பார்க்கிறாங்க. அப்பதான் நீயும் போட மாட்டியா? சரி, அதுல 2 பேரும் குடும்ப பேசுதுங்க. உள்ள தூக்கமா வேணாமாண்டு இல்ல, நீங்க அந்த 20 சோறு ஓட்ட நான் திண்டா துண்டியா திண்டாட்டுவேன். சரி, அதை விட்டுருவோம். இப்ப நம்ம ஆளுகிட்ட வருவோம். ஐயா மாதிரி நல்லா உழிச்சு கேள்வி. உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த ஜென்மத்துல வாழ்க்கை பொண்டாட்டி மாதிரி இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவெல்லாம் பொண்டாட்டியா வரணும்.